நான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விஜா குயிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது ரியல் டைம் மார்க்கெட்டில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு டைப் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன் டேட்டா பேசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்க. என்னன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான் ஒரு டேட்டா பேஸில் நம்மளால ஸ்டோர் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா என்னன்னு பார்ப்போம். ஆர்கனைஸ்டு இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் like a relational databases. Easy to store, search and analyze using SQL. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேசஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். லைக் நீங்க ஒரு எக்ஸல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். டேட்டாஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேங்களா? ஸோ கூகுளில் போயிட்டு ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு டைப் பண்ணுங்க. இமேஜஸ்குள்ள போனீங்கன்னா ஓகே, இந்த இமேஜ் நமக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. ஒரு ரோஸ் காலம்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா டஸ் நாட் ஃபாலோ தி டேபிள் ஃபார்மேட் பட் ஹேஸ் எ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் யூசிங் டேக்ஸ் ஆர் கீ. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு ஜேசன் ஃபைல் பார்த்துருப்போம்ல. ஜேசன் ஃபைல் வந்து ஜேசன் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா அதுக்கு வந்து டேக்ஸ் அதாவது கீ அண்ட் வேல்யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஜேசன் ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா அகைன் உங்களுக்கு எந்த கொஷின் வந்தாலும் கூகுளில் போயிட்டு அந்த கொஷினை கேளுங்க, ஆன்சர் வரும். ஜேசன் ஃபார்மேட் டேட்டா. ஓகே, இந்த இமேஜ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஒரு டபுள் ப்ரேசஸ்குள்ளார அவங்க வந்து ஒரு ஐடி தான் வந்து கீ. ஓகேங்களா? இந்த வேல்யூ இருக்கு பாருங்க, இந்த 5488823ன்றது இது வந்து வேல்யூ, அதாவது கீ வேல்யூஸ். இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மேட். நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்பர் இருக்காருன்னா அவர்லாம் வந்து அந்த நீங்கள் நம்ம கூகுளில் வந்து நார்மலாக வந்து ஒரு லாகின் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் போயிட்டு ஒரு எஸ்கியூஎல் டேபிளில் ஒரு ஸ்டோர் ஆகும். அதாவது ஜேசன் அனுப்பிச்சு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் டேட்டா பேஸில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணாங்க. ஆனால் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, ஜேசன் ஃபார்மேட்டு இதுதான் வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்குது தான் ஜேசன் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. Unstructured data has no predefined format, difficult to store in traditional databases, require tool like data lake, big data platform for processing. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்காது. அது எந்த ஒரு டைப்ல வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம், ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், ஒரு பிடிஎஃப் ஃபைல், நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குற அந்த கண்டென்ட்ஸ், போஸ்ட், ரீல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட்லாம் இருக்காது.
நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அப்படியே ஒரு பல்கா ஒரு லேக், டேட்டா லேக்ன்றது ஒரு பக்கெட்குள்ளார, அந்த பக்கெட்குள்ளார நீங்கள் எவ்வளோ ஒன்றையும் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. நம்ம வந்து இது பல்க் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் டேட்டா லேக்லாம் சொல்லுவாங்க. பிக் டேட்டாவில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து இந்த இந்த என்னோட யூடியூப் சேனலில் நான் எல்லாமே அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஸ்கியூஎல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 by 1 நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இமேஜஸ்லாம் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கே தெரியும், ஐடியாஸ் இருக்கும். நான் ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடியோஸ், இமேஜஸ், இதுதான் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன் டேட்டா பேசஸில் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குது, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நம்ம டேட்டா பேஸில் ரியல் வேர்ல்டில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட் அகைன்.